TamilBTC மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் ஃபூல்ஸ் டேயோட வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். இந்தியாவில் 30% கிரிப்டோவுக்கு டேக்ஸ் நம்முடைய கவர்மெண்ட் விதிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா இருக்கக்கூடிய நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் 2022ல கிரிப்டோவுக்கான டேக்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2022லேருந்து 2023 இம்ப்ளிமெண்டேஷன் ஆகக்கூடிய டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிடிஎஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எலிஜிபிள் ஆயிடுச்சு. 30% அப்படிங்கிற டேக்ஸு ஜூலை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் 1% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி, நீங்கள் ஒரு கன்சல்டன்சி வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டேக்ஸ் ஃபாலோ ஆகும். அதே போல் நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ட்ராப் மாதிரியான இதில் ஏர்ட்ராப்பில் வின் பண்ணுற அந்த டோக்கன்ஸுக்கு எப்படி, அதே போல் நீங்கள் ஓனாக மைனிங் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான டேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இது இல்லாமல் ஈல்டு ஃபார்மிங், ஸ்டேக்கிங், லெண்டிங், அதே போல் இன்ட்ரெஸ்ட்டு, லோனு, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் காமனாக மேஜராக பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். இது இல்லாமல் கடன் வாங்குதல், பாரோயிங், ஓகேவா. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்எஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா சோனு ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ட்வீட் போட்டிருக்கிறாரு மார்ச் 27. அன்னைக்கே நானும் இதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. இப்போதான் அதுக்கான டைம் கிடைச்சிச்சு. இப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இணையதளம் பார்த்தீங்கன்னா மின்டட் ட்வீட்ஸ். அதாவது நம்மளோட ட்விட்டை பார்த்தீங்கன்னா ஒரு என்எஃப்டியாக நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும், கிளைம் திஸ் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி. இந்த என்எஃப்டியை நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், ஓகேவா. இது மின்டட் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம், ஓகேவா. இது ஒரு வெப்சைட், யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை நான் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் டீட்டெயிலாக ஆர்டிக்கலாக எழுதும் போது இது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் விஷயம் டேக்ஸோட சினாரியோஸ், அதோட செக்ஷன்ஸ் ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஷன் 115 BBH அதுபடி பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸுங்கிறது கன்ஃபர்மேஷன். அதே போல் எப்போல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம், அதே போல் ஒரு கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் செல் பண்ணும்போது, ஒரு கிரிப்டோ இல்லை என்எஃப்டியை செல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அங்கே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல் ப்ரைஸ், அதாவது நீங்கள் என்ன விலைக்கு விற்றீங்களோ அந்த விற்ற விலை மைனஸ் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விலைக்கு அந்த பொருளை வாங்கியிருக்கீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவோம். மேபி அது பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் 30% பே பண்ணணும். நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 0%, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. என்னைக்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே தனியாக நீங்கள் கொடுத்தாகணும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு எக்ஸ்சேஞ்சில் சேல் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சில் இல்லை சரண்டர், என்எஃப்டி சரண்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அதே போல் செக்ஷன் 194S படி பார்த்தீங்கன்னா பையர் டு டிடெக்ட் 1% ஆஃப் டிடிஎஸ். யார் ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1% டிடிஏ. அது பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படின்னா 121 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். ட்ரேடிங் இன்ஸ்டியூட், எக்ஸ்சேஞ்சு, அதே போல் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிடிஎஸ் இல்லை. P2Pக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் ஓன் வாலெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோ டிடிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து அமலுக்கு வரும், ஓகேவா. இதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஒரு பையர், அதோட கண்டிஷன்ஸ், அதே போல் டிடிஎஸ் லிமிட் எப்படி இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிஸ்னஸ் இன்கமும் இல்லை பிஸ்னஸ் இன்கமே கிடையாது, 1 கோடி ரூபா, அதாவது 50 லட்ச ரூபாய்க்கு இன் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னா கூட டிடிஎஸ் ஒன்லி சேல் வேல்யூ 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஸ்னஸ் இன்கம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும்போதும், ப்ரொஃபஷனல் இன்கம் 50 லட்சத்துக்கு மேலே வரும்போதும் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் சேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000K அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் அதர்ஸ் டிடிஎஸ் சேல் வேல்யூ 10K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்குமே 10,000 வரைக்கும் நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் நவ் அனலைஸ் த ஈச் டிரான்சாக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சேலரி வாங்குற பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேலரி எப்படி இங்கே கால்குலேட் ஆகும், அதுக்கு எப்படி டேக்ஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனில் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினான்ஷியல் 2022-23 அவர் $20,000 சேலரியாக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, சேலரி அன்னைக்கு உள்ள கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா USDT INR பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னால்
அப்ப அனில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 80 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் செல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போ சேலரி இன் யூஎஸ்டிடி 20,000. அதே போல யூஎஸ்டிடி ஐஎன்ஆர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா. ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து 16 லட்சம் ரூபா அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்பளமா வந்து பெற்றிருப்பாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டிடக்ட் பண்ணிட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 15,50,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இதுதான் வந்து அவருக்கு வந்திருக்கக்கூடிய இன்கம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் உண்டு. அந்த டிடக்ஷன் படி நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ் யூசுவல் சேலரிக்கு என்னென்ன டிடக்ஷன் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியோட வேல்யூ அதே தான். அதாவது வந்து கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க யூஎஸ்டிடி 80 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு செல் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து ஜீரோ தான். ஸோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேபிட்டல் கெயின் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேல்யூல தான் இருக்கும். ஸோ இங்க டாக்ஸ் 30%, 4% செஸ் டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிடிஎஸ் வந்து 16,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய 28 லட்சத்தி இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15,50,000 வந்து பாத்தீங்கன்னா 30% டிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2,88,600. ஸோ இதில் ஆல்ரெடி நீங்க டிடிஎஸ் வேற 16,000 பே பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,72,600 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் ஆஸ் பர் கிரிப்டோ கரன்சி டாக்ஸ் ஆஃப் 30%ல நீங்க சேலரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து உங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து கேஸ் 2 பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி நடத்துறீங்க கிரிப்டோவில். ஸோ அப்படி கன்சல்டன்சி நடத்தும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே அணில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி சார்ஜா வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2022 கிட்டத்தட்ட வந்து 20,000 யூஎஸ்டிடி ஓகேவா. ஸோ அதை வந்து அவர் வந்து யூட்டிலைஸ் பண்றாரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கன்சல்டன்சி சர்வீஸ்க்காக வந்து பே பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அவர் பை பண்ணும்போது 80 ரூபா இருந்துச்சு. இப்போ அவர் செல் பண்ணும்போது 81 ரூபாய். ஸோ கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $20,000 வந்து 16 லட்சம் ரூபாய் கால்குலேஷன் வரும். ஸோ அதில் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அப்படிங்கிறப்ப அந்த 50,000 கழிச்சாச்சு. ஸோ டோட்டலா இன்கம் ஃப்ரம் பிசினஸ்ல வந்து 15,50,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து அவருடைய இன்கம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $20,000 வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து செல் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் 80 ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 30% டாக்ஸ் பிளஸ் வந்து 4% செஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6,240 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து 1% வந்து 16,200 ரூபாய். ஸோ இப்போ இங்க என்ன ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டாக்ஸ் ஆன் பிசினஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2,88,600 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்லாப். அதே போல கேபிட்டல் கெயினா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெற்றது வந்து 6,240 ரூபாய். டிடிஎஸ் வந்து 16,200 ரூபாய் பே பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தம் 2,78,640 ரூபாய். ஓகே. ஸோ இங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த கெயின் 6,240 ரூபாயை மட்டும் அவர் வந்து அதிகமாக கட்ட வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு கன்சல்டன்சி சார்ஜஸ் தான். அதே சமயம் நீங்க 3வது கேஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஏர்ட்ராப். நீங்க ஏர்ட்ராப் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க கிரிப்டோ வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அனில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10,094 எக்ஸ்டிஎஸ் டெசோஸ் டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ட்ராப்ல வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் ரிசீவ் பண்ண நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா ஒரு டோக்கன் இருந்திருக்கு. அதே சமயம் அவர் வித்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் ஒரு டோக்கனோட பிரைஸ் இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் டோக்கன் இன்ட்டு 250 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,23,500 ரூபாய். இதில் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து எதுவுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இது. ஸோ அதுக்கு 30% பார்த்தோம் அப்படின்னா 5,92,332 ரூபாய். ஸோ இது இல்லாமல் சேல் ப்ரைஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 10,094 டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர் செல் பண்ணாருன்னா இந்த ப்ரைஸ். அதே சமயம் அவர் கெயின் பண்ணாரு அப்படின்னா அதாவது அவர் வாங்கின அன்னைக்கு வேல்யூ அப்படிங்கிறது 250 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கேபிட்டல் கெயினா வந்து இவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5,04,700 ரூபாய் அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய கேபிட்டல் கெயின். ஸோ இந்த 5,04,700 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30+4 அப்படின்னு போட்டோம்னா 1,57,466 ரூபாய் பிளஸ் வந்து டிடிஎஸ் வந்து அவர் ஏற்கனவே கட்டுவாரு. ஸோ அப்போ டிடிஎஸ்க்கு வந்து 30,000 ரூபாய். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிஃப்ட் ஃப்ரம் ஃபேமிலி. அதாவது ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது எக்ஸம்ப்டட் ஒன்றும் கிடையாது. அதே சமயம் கிஃப்ட் வந்து அதர் தன் யார்ட்டாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது வரைக்கும் தான் வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். அதுக்கு மேல உள்ளதுக்கு நீங்க கட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,92,332 ரூபாய். இதுல வந்து டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,57,700 ரூபாய். டிடிஎஸ் வந்து 30,000 ரூபாய். ஆக மொத்தம் இவர் நெட் பேயபிள் 7,19,516 ரூபாய். எவ்வளவுக்கு
25,23,500 ரூபாய்க்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ண வேண்டியது இவ்வளவு. ஸோ இது வந்து ஏர்ட்ராப்கான ரெக்கார்டு. ஸோ இது இல்லாமல் வந்து கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமான டேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷன் அது கிடையாது. அதே சமயம் அதர் தன் அப்படின்னா 50,000க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சேல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர், அவங்க எவ்வளவுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை வாங்கியிருப்பாங்களோ அதுக்கான இன்கம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் உங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபோட பிரதர் சிஸ்டர், பிரதரோட ஒய்ஃப், அது மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஸ் யார் இருந்தாலும் சரி. அதே போல உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய மகள் இவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய மருமகன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் வந்து ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மைனிங்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததான் 4வது கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மைனிங். ஸோ இப்போ நீங்க வந்து கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து பண்றீங்க அப்படின்னா மைனிங் பண்றவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்ன மாதிரியான டாக்ஸ் அப்படின்னா அதே சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள டாக்ஸ் தான். ஸோ செக்ஷன் 115BHல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதே தான். ஸோ இங்கே வந்து எக்ஸம்ஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அதே சமயம் வந்து 1% TDS 30% வந்து டாக்ஸ் ஆன் ப்ராஃபிட். ஓகேவா? நீங்கள் சேல் வேல்யூ அதே போல வந்து மிஷின் காஸ்ட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பீங்களோ அந்த காஸ்ட் அது போக ரிடக்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதே ஈல்டு ஃபார்மிங் ஸ்டேக்கிங் வந்து அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிளைம்டு எவ்வளோ வந்து நீங்கள் ரிவார்டு வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டோட்டல் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூவில் வாங்கியிருக்கீங்க என்ன வேல்யூவில் விற்றுருக்கீங்க. ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியேட் வச்சு அந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈல்டு ஃபார்மிங் இன்கம் வந்து காட்டுவீங்க. ஸோ இதெல்லாமே வந்து முடிஞ்சிச்சிங்க. இது எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயம். அதே சமயம் எல்லாரும் காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ கிரிப்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு காயினை வாங்கணும் அப்படின்னாலே அது ட்ரேடு தான். ஓகே, வாங்குறது விற்கிறது. அப்போ ட்ரேடுன்னு நீங்கள் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து 30% ப்ளஸ் வந்து சர்சார்ஜ்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கான ஃபீஸு இது இல்லாமல் 4% செஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்லி ஆன் ப்ராஃபிட். நீங்கள் பை பண்ணுறதுக்கு டாக்ஸ் கிடையாது என்றைக்குமே. பட் பை பண்ண அமௌண்ட்டு பை பண்ண காயினை வந்து நீங்கள் செல் பண்ணும் போது ஈவன் நீங்கள் ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல 34% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இங்கே டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அலோடு அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு மட்டும்தான் அலோடு. ஸோ அதே போல் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கோ இன்ட்ரெஸ்ட்டுக்கோ ராயல்ட்டிக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கடன் வாங்குறது பாரோயிங் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இஸ் நாட் டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் லோன் வாங்குறது கடன் வாங்குறது இது வந்து கிடையாது. இருந்தாலும் இஸ் யூஸ்டு ஸ்மூத்லி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஃபிட் அதாவது வந்து அந்த பாரோ பண்ண அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி அதில் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து டேக்ஸ் வந்து 0.6 படி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து $1000 ஒர்த் இருக்கக்கூடிய பிட்காயின் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பிட்காயினை வந்து நீங்கள் மார்ஜின் ட்ரெயின்ல வந்து கொடுத்துட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு $3000 கடன் வாங்கி அந்த $3000 வந்து ட்ரேட் பண்ணி ஒரு $300 ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த $300க்கு நீங்கள் ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே போல் என்எஃப்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் என்எஃப்டியை செல் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 30% ப்ளஸ் 4% செஸ் இல்லாமல் வந்து சர்சார்ஜஸ் இது எல்லாமே வந்து இதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ என்எஃப்டி கிரியேட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிற அந்த விதத்தில் வந்து சொல்லுவோம். ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு $1000 வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராஃபிட் இருக்கக்கூடிய வேலெட் வந்து ஹேக்கட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ ஷுட் ஹாவ் டு பே டேக்ஸ் ஆன் 30% அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் ஃபைன் பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான சிஸ்டமேட்டிக்கெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பொதுவாக நமக்கு இன்னும் வந்து தெரியல. ஸோ அது மேஜராக வந்து மார்க்கெட்டில் வரும் பட்சத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிட்காயின் ட்ரேடில் வந்து ஒரு $500 லாஸ் பண்ணிட்டு அதே சமயம் வந்து $1000 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிட்காயின் ட்ரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த $1000 ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ வந்து கேம்லிங் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன சொல்றது பிரச்சனை அதுதான். ஸோ வேற வழி இல்லை. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு சில நேரம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மேபி சேஞ்சபிள் ஆகலாம். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க.
கூடிய சீக்கிரம் வந்து கரெக்டான டீட்டெயில் கரெக்டான விஷயங்களோட இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம டேக்ஸ் பற்றி வீடியோ போடாததுக்கான ரீசன் இதுதான். நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து போடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆடிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் ஒரு கெத்தா ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். இந்தியாவிலேயே ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் அப்படின்னா நம்ம மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ் தான். ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. வேற என்ன பண்றது? வேற வழி இல்ல. பட் இங்க வந்து நிறைய பேர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஆதரவாகவும் பேசுறாங்க, சில பேர் எதிர்ப்பாகவும் பேசுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட வாழ்க்கையை வந்து கெடுக்குறீங்க அப்படின்ற லெவலுக்குலாம் வந்து சொல்றாங்க. எஸ், ஏன்னா வந்து வெப்3 மெட்டாவர்ஸ் இதெல்லாம் பத்தி இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து தெரியல. ஸோ அதெல்லாம் தெரியும் பட்சத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முறையான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னும் ஒரு சில எம்பிகள் பேசும்போது சொன்னாங்க, கிரிப்டோ வந்து நீங்க லீகலும் பண்ணல இல்லீகலும் பண்ணல, அப்படி இருக்கும் சமயத்துல வந்து இதுல வரக்கூடிய வருமானம் மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இன்னும் சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 0% டாக்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்து திருந்தணும். அவங்கலாம் ஏன் வந்து எப்படி வந்து பண்றாங்க? ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து G7 மாநாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புல வந்து கிரிப்டோ கரன்சிக்கான அந்த டாக்ஸேஷன் எப்படி பண்றது, ரெகுலேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லைஃப் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கவர்மெண்டால நமக்கு வேலையும் கொடுக்க முடியல, ஆனா நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மட்டும் வந்து கொடுங்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. எத்தனைக்கே சொல்ல போனா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊர்ல பிறந்த மக்கள். ஓகேவா? சோ வரி என்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த நாட்டோட வளத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில இருந்து நான் வந்து இன்கம் பெற்றேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நான் கட்டணும். அதுதான் வந்து வரி. நியதியா வந்து சொல்லணும் அப்படின்னா அதுவும் வந்து வரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நடத்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு காணிக்கையா கொடுத்த விஷயம்தான். ஆனா இன்னைக்கு வந்து வரியை வந்து கட்டாயப்படுத்தி அதை நம்மள்ட்ட இருந்து புடுங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி புடுங்குறது மட்டும் இல்லாமல் நான் இந்த நாட்டோட வளத்தை நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னா நீங்க அதுக்கான வரியை நீங்க வாங்கிக்கலாம். இப்ப NFT எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏதோ ஒரு இடத்துல வாங்குறாங்க, செல் பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. அப்ப கிரியேட் பண்றதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றேன், சிஸ்டம் வாங்குறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் வந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே நான் பே பண்ணி தான் இருப்பேன். பட் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய வருமானத்துக்கு நான் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்ன சொல்றது, நிறைய ஆதங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ டாக்ஸ்ல வந்து இருக்கு. இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு ஆதரவு அப்படின்னா இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பெருசா நம்ம சொல்லிக்க முடியல. பட் இப்போ வந்து நான் கிரிப்டோல இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் வந்து மெயினா நம்ம வந்து நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் எது என்னையோ கவர்மெண்ட் கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கரெக்டா செஞ்சுறது நல்லது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸை வந்து கட்டாம இருக்கிறதோ டாக்ஸை வந்து அதை வந்து பைபாஸ் பண்ணலாம், அப்படி இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு போவேனா, உங்களுடைய விஷயத்தங்களை நீங்க கரெக்டா வந்து பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதுக்கான டாக்ஸ் வந்து பே பண்றோம். இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்லா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வைக்கலாம். அதுதான் நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய சிஇஓஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து தொடர்ந்து வந்து 60 நாளைக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல ஒரு அளவுக்கு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோவை இதுவரைக்கும் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து மிக நன்றி 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 நன்றி. மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி.